திருவண்ணாமலையில் நிகழ்கின்ற எல்லா அன்னதானத்திற்குரிய புண்ணியம், நன்மை, பலன், புகழ், நல்ல பேர் எதற்கும் நான் உரியவன் அல்ல. அதையெல்லாம் அங்கிருக்கும் கைலாசா திருவண்ணாமலையின் ராஜசபை அன்பர்களும் சித் சபை அன்பர்களும் தான் நிகழ்த்துகிறார்கள். ராஜசபை உறுப்பினர்கள், சித் சபை உறுப்பினர்கள் அவங்க தான் பொறுப்பெடுத்து வேலை செய்து செயல்பட்டு இந்த அன்னதான சேவையை செய்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி. வந்து அன்னதான சேவை பெற்று எங்கள் மகேஸ்வர பூஜையை ஏற்று எங்களுக்கு அருள் செய்யும் அன்பர்களுக்கும் நன்றிகள். வருகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் பரமசிவனாகத்தான் பார்க்கின்றோம். பரமசிவனின் வடிவங்கள், பரமசிவனை தரிசிக்க வந்த பரமசிவனின் வடிவங்களாகிய உங்கள் அனைவருக்கும் அன்னதானம் செய்வதை நாங்கள் பெருமானுக்கு பிரசாதம் நிவேத்தியம் செய்கின்ற செயலாகத்தான் பக்தியோடு பார்த்து செய்கின்றோம். நாளையிலிருந்து திருவண்ணாமலையில் 3 இடத்தில், திருவுடல் தெருவில் நான் பிறந்த வீடு, கிரிவலப்பாதையில் இருக்கின்ற கைலாசா திருவண்ணாமலை, இப்பொழுது பேகோபுரத் தெருவில் பேகோபுரத்துக்கு நேர் எதிராக அமைக்கப்பட்டிருக்கின்ற கைலாசா திருவண்ணாமலை, இந்த 3 இடங்களிலும் தொடர்ந்து 24 மணி நேர அன்னதானம் நிகழும். அண்ணாமலையாருக்கு தினந்தோறும் அபிஷேகம் செய்து அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து அதை உணவிலே கலந்து உங்களுக்கு அண்ணாமலையார் பிரசாதமாகத்தான் அன்னதானம் அளிக்கின்றோம். இப்போதைக்கு 2 இடத்திலே நிகழ்கின்றது. திருவுடல் தெருவிலும் கிரிவலப்பாதையில் ஆதி அண்ணாமலையிடம் இடத்திலும் 2 இடங்களில் நிகழ்கின்றது. நாளையிலிருந்து 3 இடத்திலே நிகழும். அன்பர்கள் அனைவரையும் வருகை தந்து அன்னதானம் பெற்று எங்களை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். உங்களுக்கு நாங்கள் செய்யும் சேவை பெருமானுக்கே செய்யும் சேவையாகத்தான் நினைக்கின்றோம். அந்த உணர்வோடு தான் செய்கின்றோம். இந்த சேவையை செய்கின்ற அன்பர்கள், சீடர்கள், பக்தர்களையும் வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன்.